நிக்ரா என்றழைக்கப்படும் தேசிய அளவில் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வேளாண்மை முனைப்பு திட்டம் மூலம் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பிற்கான தொழில்நுட்பங்கள் குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ப. மோகன் அவர்கள் தரும் விளக்கம். வணக்கம். விவசாய பெருமக்களுக்கு நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்திலேருந்து ஆலோசனை நேரத்தில் எங்களோட அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிறது வடவத்தூர் கிராமம். இது நாமக்கல் மாவட்டத்தில் ரொம்ப வறட்சியான கிராமத்தில் பருவகால மாற்றத்திற்கு ஏற்ற வேளாண்மை அப்படின்னு நிக்ரான்னு ஒரு திட்டத்தை கடந்த 3 வருஷமாக இந்த கிராமத்தில் நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம். எதுக்காக இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நாமக்கல் மாவட்டத்தோட குறைஞ்ச மழை அளவு உள்ள கிராமமாக இருக்குது. அதாவது 400 மில்லிமீட்டர் தான் மழையே இருக்குது. இந்த மாவட்டத்தோட சராசரி மழை அளவு பார்த்திங்கன்னா ஒரு 750 மில்லிமீட்டர் இருக்குது. இங்கே மழை அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு போகம் மட்டும்தான் வெங்காயம் பயிரிடுறாங்க. மீதி ஒரு 8 மாதம் கூலி வேலைக்கோ இல்லை வேறு டிரைவர் போல் வேலைக்கோ டவுனுக்கு போயிடுறாங்க. அதுக்காக இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து ஒருங்கிணைந்து இவங்களுக்கு விவசாயம், கால்நடை வளர்ப்பை பற்றி என்ன தொழில்நுட்பத்தை கொடுக்கலான்ட்டு கடந்த 3 வருஷமாக நாங்கள் இங்கே பரிச்சார்த்த முறையில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். செயல் விளக்கங்களும் செய்து கொடுத்துட்ருக்குறோம். அதில் ஒரு முக்கிய திட்டம் நாட்டுக்கோழி வளர்ப்பு. ஏன்னா இது ஒரு கூடுதல் வருமானத்துக்கான வழி. நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னே இந்த கிராமத்துக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருந்தாங்க. இந்த வளையப்பட்டி, புதுப்பட்டி, வடவத்தூர், ஜம்முமடை இந்த ஏரியாவில் உள்ள நாட்டுக்கோழிக்கெலாம் ஒரு நல்ல விலை. ஏன்னா இயற்கையாக தோட்டத்தில் மேய்ஞ்சி இது வளர்றதுனால சராசரியாக 200 ரூபா கொடுத்து 1 கிலோ வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் 250 ரூபா கொடுத்து வாங்குகிறாங்க. ஆனால் இதில் முக்கிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோழி அவயத்துக்கு வச்சா ஒரு 10 குஞ்சு பொரிக்கும். அது வெளியே மேயும்போது பராந்து ஒரு 2-3 குஞ்சு பிடிச்சிரும். அதனால் அதுக்கு வேண்டிய வீடு அமைப்பு இல்லை. அடுத்தது மழை காலத்தில் வெள்ளைக்கழிச்சல் நோய் வந்துடும். உங்களுக்கு தெரியும், அதுக்கு தடுப்பூசி மட்டும்தான் ஒரே வழி, வைத்தியம் இல்லை. அதுக்கு தடுப்பூசி போகணுன்னா கால்நடை மருத்துவர் பக்கத்தில் போகணும். அதுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் இங்கேருந்து மாட்டாஸ்பத்திரி போனால் தான் அவங்களால அந்த தொழில்நுட்பம் கிடைச்சிது. 3வது வெயில் காலத்தில் அம்மை வந்துடும். அதுலேயும் நிறைய இறப்பு இருக்கும். அதுக்கும் வைத்தியம் இல்லை, தடுப்பூசி தான் போடணும். இப்போ இந்த 3 பிரச்சனைக்கும் நாங்கள் தீர்வு கொடுக்கணுன்ட்டு முதல்ல இங்கே நாட்டுக்கோழி வளர்க்குற விவசாயிகள்லாம் கூப்பிட்டு பயிற்சி கொடுத்தோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, முதல் குஞ்சு பொறிச்சு 7வது நாள் அதில் கண்ணுலேயோ இல்லை மூக்குலேயோ 2 சொட்டு லசோட்டா அப்படின்ற அந்த ராணிக்கட் தடுப்பூசியை போட்டுட்டாலே ஒரு 3 மாதத்துக்கு இந்த நோய்க்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும், நோய் வராது. அடுத்தது 8 வாரம், அதாவது ஒரு 3 மாதம் போல் ரெக்கையில் ஆர்டிவிகே தடுப்பூசி போட்டு விட்டிங்கன்னா அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு இந்த எதிர்ப்பு சக்தி இருக்கும். இதுபோல் நாட்டுக்கோழிகளுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை வயிற்றில் இருக்கிற பூச்சிக்கு குடல் புழு நீக்க மருந்தும் கொடுத்துட்டு 1 வாரம் கழித்து தடுப்பூசியும் போட்டுட்டா இந்த வெள்ளைக்கழிச்சல் நோயே வராது. அதே போல் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா கோழிக்கு அம்மை வந்துடும். அம்மை வந்துட்டாலும் ஒழுங்காக தீனி சாப்பிடாது, 1 வாரத்தில் செத்துரும். அதுக்கு இப்போது நல்ல தடுப்பூசி இருக்குது, கோழி அம்மை தடுப்பூசி. அதையும் போட்டுட்டா இந்த 2 நோயும் வராது. இந்த 2 நோயும் தடுத்து கரெக்டாக குடல் புழு நீக்க மருந்தும் கொடுத்துட்டா அது சாப்பிட்ற தீனி கரியாக மாறி நல்ல எடை வரும். இதுக்கு கொடுக்க வேண்டிய தீவனம் பார்த்திங்கன்னா, பொதுவாக கிராமத்தில் கிடைக்கிற செஞ்சோளம், மக்காசோளம், வீட்டில் இருக்கிற அரிசி குருணை, கம்பு, இதை தாராளமாக நம்ம கொடுக்கலாம். கூடுதலாக அது மேய்ச்சல் போக கூடுதலாக கலந்து கொடுக்கலாம். இதை கொடுத்துட்டு சராசரி ஒரு 30லேருந்து 50 கிராம் தினம் கொடுத்துட்டு வந்தாலே இந்த நாட்டுக்கோழிகள் நல்லா வளர்ந்து இதில் ஒரு லாபகரமான தொழிலாக அமையும். இப்போ பார்த்திங்கன்னா 5 கோழி 10 கோழியில் ஆரம்பித்தவங்களாம் 50-100 கோழி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதுக்கு ஒரு நல்ல வீடு அமைப்பு வேணும். ஏன்னா வெளியிலேருந்து பறாந்து பிடிக்கூடாது. உங்களுக்கு தெரியும், கோழிக்கு நம்மளை போல் வேர்க்காது. அதனால் வெயில் 35 டிகிரிக்கு மேலே போகும்போது கோழியில் இறப்பு அதிகமாக இருக்கும். அந்த இறப்பை குறைக்கிறதுக்கான வீடு அமைப்பு அமைச்சு கொடுக்கணும். இந்த தொழில்நுட்பத்தை இப்போ விவசாயிகளோட பங்களிப்போடு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ ஒரு விவசாயிக்கு ஒரு 20 பெட்டை கோழியும் ஒரு சேவல் வச்சுருக்கிறவங்க வருஷத்தில் குறைஞ்சது 30,000 ரூபா இதில் ஒரு கூடுதல் லாபமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு எப்போ செலவுக்கு பணம் தேவையோ நாட்டுக்கோழி ஒரு ஏடிஎம் போல் எடுத்துகிட்டு போய் விற்று உடனே பணமாக்கலாம்.
கிராமத்திலே இப்போ இந்த நாட்டுக்கோழிகளை வாங்கிக்கிறாங்க. அது போக வார சந்தைகள் சுத்துப்பட்ட கிராமத்தில் புதன்கிழமை சனிக்கிழமை நடக்குது. அந்த இடத்துலையும் போய் விற்பனை பண்ணுறாங்க. அதுக்கு மேலே கூடுதலாக கோழி வச்சுருக்கிறவங்களுக்கு வியாபாரியே இங்கே வாங்கி சென்னை திருச்சி போல மாநகரத்துக்கு இந்த கோழி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒரு நல்ல லாபகரமான தொழில். இது சம்மந்தமான தொழில்நுட்பங்கள் பயிற்சிகள் எந்த விவசாயிக்கு வேணாலும் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாவட்டத்திலையும் வேளாண்மை அறிவியல் நிலையம் இப்போ இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள 31 மாவட்டத்திலையும் வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது. அங்கேயே இப்போ கால்நடை மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அணுகலாம். அது போக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஒரு மாவட்டத்திலையும் பயிற்சி நிலையங்கள் இருக்குது. அங்கேயே கால்நடை மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அவங்களையும் அணுகி இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுவும் போக பக்கத்தில் உள்ள கால்நடை மருத்துவரையும் அணுகி இந்த தடுப்பூசியை சரியான நேரத்தில் போட்டு இறப்பை தவிர்த்து இது ஒரு லாபகரமாக தொழிலாக நடத்தணுன்ட்டு விவசாயிகளுக்கு வேண்டிக் கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் ப. மோகன் அவர்களை 0943432582626 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.